அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். ஏழைங்கன்னா எல்லாரும் திருடங்கன்னு அர்த்தமா உனக்கு? ஐயா என்னம்மா கிடைச்சதா? இல்லங்க ஐயா. நல்லா தேடி பாத்தியா? நல்லதா ஐயா தேடி பாத். திருட்டு போனதை திருடனை விட்டு தேட சொன்னா எப்படியா கிடைக்கும்? நீ இப்ப என்ன சொல்ல வர? நான் வேணா தேடி பார்க்கட்டுமா? யார் உன்னை தேட வேணாம்னா போய் தேடு, நல்லா தேடு. இப்படிதாம்மா அவன் ஏதாவது பேசிட்டே இருப்பான். நான் நிஜமா எடுக்கலங்க எனக்கு ஐயா. தெரியுமா, கொஞ்சம் பொறு, அவன் போய் தேடிட்டு வரட்டும். ஐயா இங்க பாருங்கய்யா. ஐயா நான் எடுக்கவே இல்லைங்கய்யா. அப்புறம் என்ன டிஃபன் பாக்ஸ்ல கால் முளைச்சா உள்ள வந்துச்சு? ஏழைங்கன்னா கேள்வி முறையே இல்லாம உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பழி போடுவீங்கல்ல. என்னாச்சுப்பா? நீ தானே ரெக்கமெண்ட் பண்ண. என்ன கணக்குள்ள ஏதாவது சொன்னானா? ஏன் அவன் மேல பாயற? என்ன நடந்ததுன்னு முதல்ல இருந்து மொத்தத்தையும் கேளு. சாந்தி ஏன் அழுவுற? சாந்தி அவ மட்டும் ஏதாவது சொல்லட்டும். சாந்தி குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மணிமேகலை வந்தாச்சா? இன்னும் வரல சார். ஃபோன் பண்ணி இப்போ வந்தாரேன்னு சொன்னாங்க. சரி, வேற யாராவது கிளைண்ட் ஃபோன் பண்ணாங்களா? மகேஷ்னு ஒரு புது கிளைண்ட் ஃபோன் பண்ணாரு. லீகல் ஒப்பீனியன் கேட்கணும்னு சொன்னார் சார். மகேஷ்? எந்த மகேஷ்? அந்த சிவா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எம்டி. ஓ, வந்தா வர சொல்லு. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், ஐ எம் மகேஷ், சிவா கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி. உட்காருங்க. தேங்க்யூ. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? என்னையும் மணிமேகலையும் சேர்த்து வைக்கணும். சொல்லுங்க. நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் மட்டும் செய்யல, வேறையும் நிறைய பிஸ்னஸ் பண்றேன். பேஷா பண்ணுங்க. இது பாருங்க, அதுல நிறைய லீகல் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. பிசினஸ்னா ப்ராப்ளம்ஸ் வரத்தான் செய்யும். ப்ராப்ளம்ஸ் உங்களை எங்ககிட்ட வர செய்யும். ஆமா சார், எனக்கு லீகல் அட்வைஸை பண்ண உங்க ஜூனியர் லாயரை அப்பாயிண்ட் பண்ணோம். ஏன், நானே பண்ணிட்டு போறேன். சார், சாதாரண லீகல் ஒப்பீனியன் தானே, உங்க ஜூனியரே எனக்கு போதும். ஓஹோ, ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறதா தெரியுது. எந்த ஜூனியர் வேணும்னு நீங்களே சொல்லிடுங்களேன். அது வந்து மணிமேகலையே எனக்கு லீகல் அட்வைஸராக கொடுக்கணும். மணிமேகலையே தான் வேணுமா? ஆமா சார், அவங்கள பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? அவங்க வெரி டேலண்டட், சின்சியர், டெடிகேட்டட். ஓ, அப்போ என்னை பத்தி கேள்விப்படல. சார், உங்க சிஷிக்கு ஒரு கிரெடிட்னா அது உங்களுக்கு தான் சார் பெருமை. ஆனா மணிமேகலை ஸ்ட்ரெயிட்டா லீகல் ஒப்பீனியன் கொடுக்கறது இல்லையே. சார், எனக்கு லீகலா ஒப்பீனியன் தர நீங்க தான் சார் எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும். ட்ரை பண்ணி பார்க்கறேன், அப்புறம் உங்க லக்க பொறுத்தது. அப்படியா சார்? ஆமா, மணிமேகலை ஒத்துக்கலைன்னா வேற யாராவது ஜூனியர் லாயரை ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா? வேண்டாம் சார். இது பாருங்க, நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு மணிமேகலை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பொண்ணை பிடிச்சிருக்கா மாதிரி சொல்றான். ஹலோ சார். வா மணிமேகலை. ஹாய். திஸ் இஸ் மிஸ்டர் மகேஷ், சிவா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எம்டி. வணக்கம். வணக்கம். மணிமேகலை உட்காரு. ஓ, உட்காருங்க. பரவாயில்ல, நல்ல வேகமா தான் போறீங்க. இவர் என்ன விடாம துரத்துறாரே. மணிமேகலை, இவர் தான் நம்முடைய புது கிளைண்ட். சரி சார். இனிமே அவருடைய எல்லா கேஸுக்கும் நீ தான் லீகல் ஒப்பீனியன் கொடுக்க போற. நானா? எஸ், நீ தான். சார், படிச்ச படிப்பு டச் விட்டுற கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரெகுலர் பிராக்டிஸ் எல்லாம் பண்ண முடியாது சார். ஏன்? ஏன்னா என்னோட கம்பெனி வேலையே எனக்கு தலைக்கு மேல இருக்கு. இத பாருங்க, ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன்.
உங்க நம்பிக்கையை தூக்கி குப்பை தொட்டில போடுங்க. என்ன கிளைண்ட் கிட்ட போய் இப்படி பேசுற? பின்ன என்ன சார், ஓயாம தொல்லை பண்ணிக்கிட்டு. தொல்லை பண்றாரா? என்னம்மா சொல்ற? இல்ல சார், இப்ப நான் இதுக்கு ஒத்துக்கிட்டா ஓயாத தொல்லையாயிடும். அதான் சொன்னேன். கொஞ்சம் டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஓ சார், இவங்க கோர்ட்டுக்குலாம் வந்து ஆஜராக வேண்டாம் சார். அப்பப்போ லீகல் ஒப்பீனியன் கொடுத்தா போதும். ஏ சார், அதை நான் கொடுக்குறேனே. சார், எனக்கு இவங்க அட்வைஸ் தான் வேணும் சார். என்ன விடா கண்டன் கொடா கண்டனா இருக்கான்? மணிமேகலை, நீ என்னம்மா சொல்ற? என்னால முடியாது சார். இல்லம்மா, ரொம்ப பெரிய கிளைண்ட். நீ அப்பப்ப அட்வைஸ் மாத்திரம் கொடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சார், உங்களுக்கு தெரியாது இவரை பத்தி. தெரியாம இருக்கிறது பெட்டர். ஆஸ் யுவர் சீனியர் லாயர், திஸ் இஸ் மை ஆர்டர். எஸ் சார். மாப்ள, இவ்வளவு வேகமா எங்கடா போயிட்டு இருக்க? மில்லில் ஏதோ பிரச்சனைடா. சாந்தி அழுதுகிட்டே போயிட்டு இருக்கா. என்னடா சொல்ற? ஆமா மாப்பிள்ள, ஏதாச்சும் நான் மில்லுக்கு போனேன். சாந்தி எதுக்காகவோ அழுதுகிட்டே ஓடிட்டா. ஏண்டா? கேட்கறதுக்குள்ள ஓடிட்டாடா. எனக்கு எங்க அப்பா மேலதான் டவுட்டா இருக்கு. என்னடா மாப்ள எப்படி சொல்ற? ஆரம்பத்துல இருந்து அவருக்கு சாந்தியை பிடிக்கலடா. அவர் தான் ஏதோ பழி போட்டிருப்பாரு. அது என்னன்னு பாத்துருவோம். உட்கார். சாந்தி, சாந்தி, ஏன் இங்க வந்தீங்க? நிம்மதியை அழ கூட விட மாட்டீங்களா? நீயும் அழற சாந்தி. ஏழையா பொறந்துட்டோமே. என்ன நடந்தது சாந்தி? அத முதல்ல நீ சொல்லு. எது சொல்றீங்க? என் மானமே போச்சு, அவ்வளவுதான். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே புரியல. உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? நடந்ததை சொல்லு. எவன் செஞ்சா நான் சொல்றேன். இன்னைக்கு சம்பள தேதி. சொல்லு தங்கச்சி. உன்னை நம்புறேன் சாந்தி. சொல்லு, என்ன நடந்ததுன்னு சொல்லு. சம்பள பணத்துல இருந்து 2000 ரூபாய் குறைஞ்சிருச்சு. ஐயோ, நீங்க எனிதானே வச்சிருப்பீங்க? ஆமா, ஆனா குறைஞ்சிருச்சு. அப்புறம் எங்கேயோ தேடி பார்த்தோம், கிடைக்கவே இல்ல. சரி, நீ இதை எடுத்தேன்னு சொல்றாங்களா? கேளுங்க. கணக்கு புள்ள போய் என் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்தாரு. அது திறந்து பார்த்தா அதுக்குள்ள பணம் இருந்துச்சு. அதுக்குள்ள எப்படி வந்தது? நாங்கெல்லாம் ஏழைங்க. நீங்க நினைச்சா எங்க மடியில இருந்து கூட பணத்தை எடுக்கலாம். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். நாங்கெல்லாம் ஏழைங்க. நீங்க நினைச்சா எங்க மடியில இருந்து கூட பணத்தை எடுக்கலாம். மாப்பிள்ள அவனை சந்தேகப்பட்டு கேட்கல தங்கச்சி. யாரு செஞ்சிருப்பான்னு கண்டுபிடிக்க தான் உங்ககிட்ட கேட்கறான். சொல்லுங்க முதல்ல. எங்க அப்பா மேல சந்தேகப்படுறியா? இல்ல. பின்ன வேற யார் மேல சந்தேகப்படுற? சந்தேகப்படுறதுல உண்மையாயிடுமா? என்ன சந்தேகப்பட்டு திருடி பட்டம் கட்டிட்டாங்க. அதே தப்ப நானும் செய்ய மாட்டேன். டேய் மாப்ள, புரிஞ்சு போச்சுடா. அந்த கணக்கு புள்ள வேலை தான்டா அது. எப்படிடா சொல்ற அவன்? சாந்தி, கணக்கு புள்ள போயிட்டு எவ்வளவு நிமிஷத்துல திரும்பி வந்தான்? நேரா போனாரு, டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்தாரு. ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது. டிஃபன் பாக்ஸ் திறந்திருந்ததா மூடி இருந்ததா? மூடி இருந்துச்சு. நீ டிஃபன் பாக்ஸ் எப்படி வச்சிருந்த? எப்பவும் சாப்பிட்டுட்டு கழுவி கவுத்து வைப்பேன். அப்போ டிஃபன் பாக்ஸ மூடி அதுக்குள்ள பணத்தோட எப்படி எடுத்துட்டு வந்தான்? தெரியலங்க. ஆக ஒன்னு தெளிவா தெரியுது. உன்னை ஒழிக்க அந்த ஆளு ஏதோ வேலை பார்த்திருக்கான். அதுக்கு நீ ஏன் வழிவகுத்து கொடுத்துட்ட? எப்படி? பணம் எதில் இருந்தது? டிராயர்ல. நீ பூட்டிட்டு போனியா? இல்லங்க. சைக்கிள் கேப்ல அடிச்சிட்டான். அவனை பைக்கில் கட்டி வச்சு தோலை உரிக்கணும்.
அவர் ஒண்ணும் பண்ணிராதீங்க. ஏன்? அவரும் ஏன் ஜாதி தான். ஜாதியா? என்ன சொல்ற? ஏழை ஜாதி. என்னால அவர் பொழப்பு போயிடக்கூடாதுன்ற பயத்துல தான் அப்படி பண்ணிருப்பாரு. அதுக்காக உன்னை இப்படியே கேவலப்படுத்துவான் அவன. டேய் மாப்பிள நடரா வாடா. பா, வெயில் நாள் போய் என்ன வெயில் அடிக்குதுங்க. கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. ஏமா, உன்னை நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? என்ன இன்னைக்கு திடீர்னு? எவ்வளவு பெரிய அந்தஸ்து பணமும் உள்ள குடும்பத்துல பிறந்தவனி. ஆனா வீட்டுல நான் எவ்வளவு வேலைக்காரங்க வச்சிருக்கேன். அவங்க யாரையுமே நீ கூட்டிட்டு போகாம நீயே கடைக்கு போற, எல்லாத்தையும் நீயே தூக்கிட்டு வர்ற, சமயத்துல நீயே சமைக்கிற. போதுங்க போதும். ஏதோ சொல்வாங்களே, புள்ளை இல்லாதவன் வீட்டுல யாரோ துள்ளி விளையாடுறங்கன்னு. அந்த மாதிரி இருக்கு நீங்க பேசுறது. உண்மையிலேயே பிள்ளைங்க இல்லதானம்மா? இப்ப எதுக்குங்க அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு? நீ எப்பமா மறந்த நான் உன்னை ஞாபகப்படுத்துறதுக்கு? ஆனா நம்ம மணிமேகலையை நினைச்சாதாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு. எல்லா விஷயத்திலும் நம்ம மனசு கோணாம நடந்துக்கிறா. ஆனா இந்த கல்யாண விஷயத்துல மட்டும் பிடி கொடுக்காம பேசுறாளேங்க. எனக்கும் அதான் கவலையா இருக்கு. இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படி இருக்க போறாளோ தெரியல. எனக்கும் அதாம்மா ஒரே கவலையாவே இருக்கு. உனக்கு என்னடா கவலை? மணிமேகலைக்கு கல்யாணம் முடிச்சாதான் என்ன பத்தி நீங்க யோசிப்பீங்க போல இருக்கே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. மணிமேகலை மட்டும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கட்டும். உனக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து 2 பேர் கல்யாணத்தையும் ஒரே மேடையில நடத்திடுறோம். சம்மந்தி சம்மந்தினால இன்ப அதிர்ச்சி தான். பேசுங்க பேசுங்க, என்னன்னு கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க சம்மந்தி. என் மருமக எப்படி இருக்கா? என்ன மருமகனே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? நான் ஃபிக்ஸ் பண்ணல, என் பையன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். கட்னா மேகலை இல்லன்னா யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா அதுக்கு நீங்க கொஞ்சம் பொறுத்து இருக்கணுமே சம்மந்தி. நாங்க பொறுத்து இருக்க தயாரு. ஆனா அதுக்காக ரொம்ப நாள் தள்ளி வச்சிடாதீங்க. இத பாருங்க சம்பந்தி, எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். ஆமா சம்பந்தி, அவன் மூலமா தான் நாங்க பேரம்பேத்தி பார்க்கணும். ஓகே சம்பந்தி. ஆனா மணிமேகலை தான் ஒரே பிடிவாதமா இருக்கா. நீங்க கொஞ்சம் அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சம்பந்தி, அவ குழந்தையா இருக்கும் போதே பெரிய புத்திசாலி, சுயம்பு. அவளுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்க தேவையில்லை. அவன் வேலையை அவளே செஞ்சுக்குவா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சம்பந்தி. நீங்க உங்க மகளோட ஜாதகத்தை அனுப்பி வைங்க. என் பையனுடைய ஜாதகத்தை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அது உடனே பார்க்க வேண்டிய அவசியமா சம்பந்தி? அதுல ஏதாவது கொஞ்சம் தோஷம் இருந்தா அப்புறம் தள்ளி வச்சுக்கலாம். ஆமா, அப்படியே ஏதாவது தோஷம் இருந்தாலும் பரிகாரம் பண்ணிக்கலாமே. அவ்வளவுதானே. ஓகே சம்பந்தி, நான் கண்டிப்பா அனுப்புறேன். நல்லது. வச்சிருங்க சம்பந்தி. ஓகே. என்ன வாங்க? ஜாதகத்தை அனுப்ப சொல்றாங்க. நம்மளும் அனுப்புவோம், அவங்களும் அனுப்பட்டும், பார்ப்போம். எங்கடா போய் தொலைஞ்ச அந்த கணக்குள்ள? மாப்பிள்ள, உன் கோவத்தை பார்த்தா எனக்கே பயமா இருக்குடா. கோவம் இல்லடா, வெறி. அதுவும் கொலவெறி. டேய் வேணாடா, சொன்னா கேளுடா. டேய் பாவண்டா அந்த சாந்தி. அவ கஷ்டமெல்லாம் உனக்கு புரியாது. ஏண்டா? நேர்மையானவர் அவ அப்பா. அவர் மேல நான் பழிய போட்டேன். இப்போ சாந்தி மேலையும் பழி வந்திருக்கு. சரி, அதுக்காக அந்த கணக்கு பிள்ளை கொல்ல போறே நீ? மாட்டேன். அவன் சாந்தி மேல போட்ட பழி பொய்ன்னு நிரூபிக்க போறான். டேய் பார்த்து, உண்மையை எடுக்கிறேன்னு அவன் உயிரை எடுத்துட்டு போற நீ. எடுத்தாலும் தப்பு இல்ல, அவன்லாம் சாக வேண்டியவன். டேய் உனக்கு புரியலையா? நீ தேடி வருவன்னு அவன் புரிஞ்சிட்டான்டா. அதான் இங்கேயே பதுங்கிட்டான்டா. குள்ளநாரி வேலை பார்த்துட்டு எந்த குழியில பதுங்கி இருந்தாலும் சரி,
நான் கண்டுபிடிக்காம விட மாட்டவன. சரி வா மாப்ள தேடி பார்ப்போம். வா போலாம். ஏய், அது நம்ம கணக்கு புள்ள மாதிரி இல்ல? ஆமா மாப்ள. அவன் தான்டா. ஏய் வாடா மாப்ள. கணக்கு ஓடாத. யோ டேய் நில்றா. ஏய் கணக்கு நில்றா டேய். டேய் ஓடாதடா மாப்ள. வாடா புட்றா புட்றா. இல்ல அருணே, அருணே நான் சொல்றது கேளு அருணே. அருணே ஏய் ஓட்டனா வாடா. நீயாவது சொல்லுப்பா. ஏய் வாடா. என்ன திமிர போட்டனா? ஒழுங்கா வாடா, இல்ல கூத்துறோம் அப்படியே. சொன்னா கேளு தம்பி. வாயாங்க. என்ன கணக்கு? தப்பு கணக்கு போட்டுல்ல? ஐயா நான் என்ன தப்பு பண்ணையா? யோ பின் எதுக்கு பதுங்கி போற? நீங்க 1000 பேர் வந்தீங்க, அதான் பயந்து போய் பதுங்கனே. ஏய், எல்லாம் எங்களுக்கு தெரியும். மரியாதையா சொல்லு. கணக்குல குறைஞ்ச பணம் எப்படி சாந்தி டிஃபன் பாக்ஸ் உள்ள போச்சு? என்ன கணக்கு? என்ன டிஃபன் பாக்ஸ்? ஏய் புரியல? டேய் அந்த அருவாளடா. போய் பேசுற நாக்கு அப்படி இழுத்து வச்சு அறுத்துறேன். தம்பி எதா இருந்தாலும் புரிஞ்சு பண்ணுங்க தம்பி. ஹோ பாவம் அந்த பொண்ணு பசியும் பட்னியும் அல்லாடுதேன்னு வேலை கொடுத்தா அதுக்கு நீ வேட்டு வைப்பியா? அந்த பொண்ணு போட்டு கொடுத்துருச்சு. ஏய் நீ இதை எடுத்தேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சுடா. அந்த பொண்ணை போய் அசிங்கப்படுத்திட்டியடா. உன்ன நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா. இந்த பார் கணக்கு, மரியாதையா நீ தான் பண்ணு ஒத்துக்கிட்டா நீ தப்பிச்ச. இல்ல அருணோட கோவத்துக்கு உன்னை உண்டுலன்னு ஆக்கிடுவான். உன்னை பாத்துக்கோ. அந்த பொண்ணு ஏதோ நாடகம் ஆடி திருப்பி விட்டுருச்சுங்க. டேய் நாடகம் ஆடுனது அவளா இல்ல நீயா? தெரியலைங்க, வேற யாராவது இருங்க, விசாரிச்சு பாருங்க நீங்க. டேய் நீ எங்களுக்கு எடுத்து சொல்றியா? போட்டுருவேன். சொல்றா, மரியாதையா சொல்லு. சொல்றேன் தம்பி, நான் செஞ்சது தப்பு தான். ஏன் இப்படி பண்ண? படிச்ச பொண்ணு, புத்திசாலி பொண்ணு வேற, அவளால என் வேலை போயிடுமேன்னு பயம் வந்துடுச்சு தம்பி. டேய் அதுக்காக திருட்டு பட்டம் கட்டி அந்த பொண்ணு மேல நீ மான போயிருச்சேன்னு அந்த பொண்ணு வீட்டுல தொங்கி இருந்தானா அவ உயிரை திருப்பி தருவியா? தப்புதான், மன்னிச்சிரு தம்பி. என்கிட்ட எல்லாம் கேட்காத. உன்னால பாதிக்கப்படிச்சா அந்த பொண்ணு சாந்தி, அவகிட்ட வந்து மன்னிப்பு கேளு. உன்னை நம்பினாரே எங்க அப்பா, அவர்கிட்டையும் போய் கேளு. நீ சொன்னதை வேடிக்கை பார்த்தாங்கல்ல மில்லுல வேலை செய்யறவங்க, அவங்க கிட்டையும் போய் கேளு. நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேன் தம்பி. சரி வா வண்டியில் ஏரியா. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். எங்க இந்த கணக்கு புள்ளைய காணோம்? ஏமா இந்த கணக்கு புள்ளைய பாத்தீங்களா? எங்க போய் தொலைஞ்சா அந்த ஆளு? தெரியலங்கய்யா, திடீர்னு காணோம். திடீர்னு காணோம். சாந்தி ஓடிச்சா? ஆமா ஓடிச்சு. பின்னாடி அருண் தம்பி ஓடுனாரா? ஆமா ஓடினாரு. அவர் பின்னாடியே அந்த கணக்கு பிள்ளையும் ஓடிட்டாரு. அவங்க 2 பேரும் ஓடினாங்க. சரி, கணக்கு புள்ள எதுக்கு அவங்க பின்னாடி ஓடினாரு? ஐயா என்ன காப்பாத்துங்க. என்னையா இது திடீர்னு மறையற, திடீர்னு தோன்ற, மாயப்பிறவியா இருப்ப போல் இருக்கு. நீ கேளுங்கய்யா. உண்மைதான்ப்பா, இவர் பெரிய மாயப்பிறவிதான். இவர் நினைச்சா ராயல் இருக்கிற பணம் மறையும், அதே மாதிரி டிஃபன் பாக்ஸ்லயும் தோணும். என்னடா சொல்ற? சாந்தி டிராயர்ல வச்சிருந்த பணத்தை எடுத்து அதை டிஃபன் பாக்ஸுக்குள்ள ஒளிச்சு வச்சது இவன் தான்ப்பா. பாவம் அந்த பொண்ணு, பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் ஆயிடுச்சு அங்கிள். ஏன் கணக்கு உனக்கு ஏன் இந்த வேலை? இல்லைங்கய்யா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். ஆமா தெரியாம தப்பு பண்ணிட்டாரு இவர் கை தூக்கத்துல இருக்கும்போது அப்படியே 2000 ரூபாய் எடுத்து இந்த டிஃபன் பாக்ஸ்குள்ள போட்டுடுச்சு. திட்டம் போட்டு அந்த பொண்ணை மாட்டி விட்டுட்டிய. என்னோட வேலை பறிபோடுன்ற பயத்துல தான் அப்படி பண்ணிட்டேன். பெரிய கலெக்டர் வேலை இது. சந்தடி சாக்குல எம்எல்ஏ ஏன்டா கேவலப்படுத்துற? அங்கிள் அவன் பேர் கெட்ட பேர் ஆயிடுச்சுல. இப்ப இவனுக்கு எப்ப நல்ல பேர் இருந்தது? அரச பொரசலா திருடிக்கிட்டே தான் இருந்தான். என்ன 10% அதிகமா திருடாதனால அவனை விட்டு வச்சிருக்கேன். அப்ப இனிமேல் கணக்கு புள்ளன்னு சொல்லாதீங்க அங்கிள், கணக்கு கை புள்ளன்னு சொல்லுங்க இவனை. அப்பா இப்போ உண்மை புரிஞ்சதுலப்பா. நாளையில இருந்து சாந்தி வேலைக்கு வரலாம்ல?
சாந்தி கொண்டுன்னு அப்படியே வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரானே, இது சரியானதா படலையே. அப்பா உங்களை தான்ப்பா கேட்குறேன். டேய் இந்த மிரட்டுற? நான் அப்பன்டா. மிரட்டலப்பா, சொல்றேன். என்ன மிரட்டி சொல்ற? சரி விடு, நாளையிலேருந்து அந்த பொண்ணு வந்தா வேலையில சேர்த்துக்கிறேன். என்னது? வந்தா வேலையில சேர்த்துக்கிறேன்னு சொன்னேன். இதுக்கு என்னப்பா அர்த்தம்? தம்பி கொஞ்சம் எடுத்து சொல்லு. மாப்பிள, சாந்தி வரமாட்டான்னு அங்கிள் சொல்றாரு மாப்பிள. ஏன் வரமாட்டா? ஏண்டா இவ்வளவு அவமானப்பட்டு போயிருக்கா, எந்த மூஞ்ச வச்சுட்டு திரும்ப வேலைக்கு வருவா? அதெல்லாம் நான் சொன்னா கேப்பா. ஓ அப்ப சரி வரட்டும். ஆனா ஒண்ணு, இனிமே அவ மனசுல சின்ன கீறல் கூட விழாம பாத்துக்க. வேலைக்கு வர்றவங்க மனசுலாம் கீறல் விழுதா இல்லையான்னு பாத்துக்கிட்டு தான் வேலை பாரு. என்ன பேச்சுது? இல்ல அதுக்குலாம் அங்கிள், ஒரு தடவை காயப்பட்டா திரும்பவும் காயப்பட்டா தாங்க மாட்டேன்னு சொல்றான் அங்கிள். ஓ அப்படியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவ வரட்டும், வேலை செய்யட்டும், வேலை செஞ்சுட்டு அதுக்கான கூலியே வாங்கிட்டு போகட்டும். அவளைதான் என்னால பார்க்க முடியும். இல்ல மழை பெய்யுது அவளுக்கு கொடை பிடிங்க, வெயில் அடிக்குது நேரா நிக்க சொல்லுங்கன்றதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க முடியாது. புரியுதா? சும்மா விடுங்கப்பா. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். வாடா. அப்பா சாரிப்பா, நான் உங்களை சந்தேகப்பட்டுட்டேன். ஓ அது வேறையா? என்னன்னு? இல்ல, பணத்தை எடுத்து அந்த டிஃபன் பாக்ஸுக்குள்ள வைக்க சொன்னதே நீங்க தான் நான் நினைச்சிட்டேன். என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கு நீ? அந்த பொண்ணை வேலையை விட்டு அனுப்புறதா இருந்தா ஒரு நிமிஷம் ஆகுமா எனக்கு? நான் வேலையை விட்டு போன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு இங்க வேலை செய்ய முடியுமாடா? ஏதோ உங்க அம்மா கிட்ட அப்பப்போ பயந்த மாதிரி நான் நடிக்கிறேன்றதுனால என்ன பயந்தாங்குழின்னு நினைச்சிட்டியா? போ தம்பி, கூட்டு போ. சரி வாடா மாப்பிள. வரேன்ப்பா. இன்னொரு தடவை பண்ண. சூப்பர்யா, பிரமாதமான நாடகம். அருமையா நடிச்சு காமிச்சிட்டேன். இவ்வளவு நாள் உன்னை வேலைக்கு வச்சிருந்ததுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேன். போங்கம்மா, நீங்க ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க, போய் ஒழுங்கா வேலையை பாரு. வந்து சேர்றானுங்க பாரு நமக்குன்னு. இதெல்லாம் சரி, நம்ம பையன் அந்த பொண்ணுகிட்ட இருந்து பிரிக்க முடியாது போல தெரியுது. எக்ஸ்கியூஸ் மேடம், அந்த புது டெண்டரோட செகண்ட் கன்சென்ட்மெண்ட் அனுப்புறது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு மேடம். ப்ராப்ளம் வரும், அதை சால்வ் பண்ண தான் நாம இருக்கோம். பிரச்சனையே இல்லைன்னா நமக்கு வேலையும் இல்லை, சம்பளமும் இல்லை. சரிதான் மேடம், அதை நான் சால்வ் பண்ணிடுவேன். உங்க ஒப்பீனியனுக்காக தான் வெயிட் பண்றேன் மேடம். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனந்த், நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். நான் மகேஷ். சொல்லுங்க சார். எம்டியை பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். குட் மார்னிங் சார். வாங்க சார், உட்காருங்க சார், உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், மிஸ்டர் மகேஷ் வந்திருக்காரு. என்னவா? ஏதோ லீகல் ஒப்பீனியன் கேட்கணுமா? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு, கூப்பிடுறேன். ஓகே மேடம். சார் உங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க, கூப்பிடுறாங்க. சரி ஓகே. மேடம் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மிஸ்டர் மகேஷ் உங்களை காரில் ஃபாலோ பண்ணுறாரு, தேவையில்லாமல் அடிக்கடி ஆஃபீஸ் வராரு. ஏன் மேடம்? அந்த தலைவலியை ஏன் கேட்குறீங்க? அவ்வளோ பெரிய ஆள் உங்கள் அப்பாயின்மெண்ட்காக வெயிட் பண்ணுறாரு. ஏன் மேடம்? என் மனசுல இடம் பிடிக்கிறாரா? என்ன மேடம் சொல்றீங்க? என்ன பார்த்தாரா, பிடிச்சு போச்சா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. அதுக்கு நீங்க என்ன மேடம் சொன்னீங்க? பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். ஏன் மேடம்? பிடிக்கல, அதனால பிடிக்கலன்னு சொன்னேன். அவர் யார் தெரியுமா மேடம்? மனுஷனை பணம் தீர்மானிக்காது, குணம் தான் தீர்மானிக்கணும். ஒரு பொண்ணை ஒளிஞ்சிருந்து பாக்குறவன் எப்படி நல்லவனா இருப்பான்? உங்களுக்கு தெரியாம பார்க்க நினைச்சிருக்கலாம் இல்லையா மேடம்? சீப்பான மனுஷனுக்கு தான் இந்த மாதிரி ஐடியாலாம் வரும். சரிங்க மேடம், 1000 தான் இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன். ரொம்ப நேரம் காக்க வைக்கிறது தப்பு மேடம். நான் போய் அவரை வர சொல்றேன் மேடம். நீங்களுமா? எக்ஸ்கியூஸ் மீ சார், மேடம் நீங்க பார்க்கலாம் சார். ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங் மேடம். குட் ஆஃப்டர்நூன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது குட் மார்னிங் சொல்லலாம். அப்போ அர்த்தராத்திரில வந்து குட் மார்னிங் சொல்லுங்க. நீங்க அலோ பண்ணா நான் வந்து சொல்லுவேன் மேடம். சரி, இப்போ எதுக்கு வந்தீங்க?
அதை மட்டும் சொல்லிட்டு கிளம்புங்க. அது உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு. என்னது? இல்ல, நடுவுல ஒரு வார்த்தை விட்டு போச்சு. கேஸ் விஷயமா உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு. ஐயோ, தொல்லடா சாமி. சொல்லுங்க. எனக்கு ஒர்க் லோட் அதிகம். நீங்க அடிக்கடி வரத பார்த்தா அப்படி தெரியலையே. உண்மைதான், என்ன பண்றது? சரி சொல்லுங்க. நம்பிக்கையான ஒருத்தங்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்திருந்தேன். அவன் என்ன ஏமாத்திட்டான். பாவம், நீங்க ஏமாந்துட்டீங்கன்னு சொல்லுங்க. ஆமா மேடம், எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. யார சொல்றீங்க? அது பொதுவா சொன்னேன். பிசினஸ்ல எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு சொல்லுங்க. அதே அதே. ஏன் ஒரு ஜால்ராவையும் கையில வச்சுக்க வேண்டியதானே? எனக்கு இந்த கோவம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஒன்லி ஆஃபிஷியல், ஓகே? ஓ, அதே அதே. உங்க கேஸ முழுசா அலசி ஆராயணும். நீங்க எல்லா டீடைல்ஸையும் மஞ்சு கிட்ட கொடுத்துட்டு போங்க. நான் பார்த்துட்டு சொல்றேன். ரொம்ப நாளா காக்க வச்சிடாதீங்க. சீக்கிரமா ரிசல்ட் சொல்லிடுங்க. எந்த ரிசல்ட்? ஐயோ, நான் கேஸோட ரிசல்ட்ட சொன்னங்க. சரி, பாய். Thank you.